This is Ratna. Today நம்ம 101st ராம்சார் சைட்டா இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளாவ் ஏரி அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கிளாவ் ஏரிங்கிறது அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேக் தான் கிளாவ் ஏரி. இதை நமக்கு வெட்லேண்டை ரெகக்னைசேஷன் பண்ற மாதிரி ராம்சார் சைட்டா அறிவிக்கப்பட்டிருக்கு. வாங்க பார்க்கலாம். ஸோ நமக்கு கிளாவ் ஏரிங்கிறது அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ராம்சார் தலம். ஸோ நமக்கு இந்தியாவில் 101st பட் அருணாச்சல் பிரதேசத்துல ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட் வந்து அதிகமான ராம்சார் சைட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ தமிழ்நாடு தான் அதிகமான ராம்சார் சைட்டை கொண்டிருக்கு, அதாவது 20 சைட். ஸோ 2வது இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் 10 சைட் இருக்கு. 3வது இடத்துல குஜராத் 5 ராம்சார் சைட் இருக்கு. ஸோ ஏன் ராம்சார் சைட் முக்கியம், ராம்சார் சைட் ரெகக்னைசேஷன் எதுக்கு இருக்கு, ஸோ இது மூலமா என்ன பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட் கிளாவ் ஏரி அருணாச்சல் பிரதேஷ். ஸோ நமக்கு ஏன் வந்து இதை நம்ம பண்றோம், கிளாவ் ஏரி அறிவிச்சிருக்காங்க, கிளாவ் ஏரியோட ஸ்பெசிபிக் திங்ஸ் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸோ ஹை ஆல்டிடியூட் ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ இது நமக்கு ஃப்ரெஷ் வாட்டர் லேக், ஃப்ரெஷ் வாட்டர் பெரினியல் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் ஹை ஆல்டிடியூட்ல இருக்கக்கூடிய ஒரு லேக் தான், ஒரு வெட்லேண்ட் தான் நமக்கு கிளாவ் ஏரிங்கிறது. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் பெரினியல் அண்ட் ஹை ஆல்டிடியூட் லேக். ஸோ ரெண்டாவதா ஸோ ரிச் இன் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். அதாவது நார்மலாவே ஒரு ஏரி வெட்லேண்ட் எதை அறிவிப்போம் அப்படின்னா அதிகமான பறவைகள் அதை சார்ந்து இருக்கும், பயோடைவர்சிட்டி அதிகமா இருக்கும். ஸோ அந்த ஏரியாவை நம்ம பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் ராம்சார் சைட்டை அறிவிக்கிறோம். ஸோ கிளாவ் ஏரிக்கு அதே மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கு, அக்வாட்டிக் பேர்ட்ஸ் அண்ட் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் லார்ஜ் லெவல்ல இருக்கு. தேர்ட் ஒன் மெயின்டைனிங் பயோடைவர்சிட்டி சப்போர்ட்டிங் த லோக்கல் எக்கோசிஸ்டம். ஸோ நமக்கு லோக்கல் சிஸ்டமை சப்போர்ட் பண்ற மாதிரியும் அதே மாதிரி உயிர்கள்ல பல்லுயிர்கள் வாழக்கூடிய ஒரு இடமாவும் இருக்கிறது. ஸோ நமக்கு இந்த லேக்கு ஒன் ஆஃப் த லேக்கா இருக்கு. நெக்ஸ்ட் நேச்சுரல் வாட்டர் ரிசர்வயர் அண்ட் ஹெல்பிங் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் அண்ட் ரிடியூசிங் ஃப்ளட் இம்பாக்ட். என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ நமக்கு வாட்டர் ரிசர்வயர், ஸோ வாட்டரை ரிசர்வ் பண்றது அண்ட் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜை நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும், அண்ட் கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீட் ஆகாம பாதுகாக்க முடியும், அண்ட் ஃப்ளட் வந்துச்சுன்னா நம்மளால தடுக்க முடியும். அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கீ ஃபீச்சர்ஸ்க்கு அடுத்து இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கன்சர்வ் ரேர் அண்ட் த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸ். ரொம்ப முக்கியமான ஸ்பீசிஸை கன்சர்வ் பண்ணுது, அதே மாதிரி என்ன பண்ணுது த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸ் ரேர் ஸ்பீசிஸை அழியாம பாதுகாக்குது. அதுக்கு அடுத்ததா சப்போர்ட்ஸ் லைவ்லிஹுட் ஆஃப் லோக்கல் கம்யூனிட்டிஸ் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் வெட்லேண்ட் ரிசோர்சஸ். ஸோ லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்கு ஸோ அதை சார்ந்த இந்த லேக் இருக்கு அப்படின்னா லேக்கை சார்ந்த மக்களுக்கு வாழ்வாதாரமாக செயல்படுது. அடுத்ததா ஹெல்ப்ஸ் இன் கிளைமேட் ரெகுலேஷன். ஸோ அதிகமான கார்பனை ஸ்டோர் பண்ணிக்குது. ஸோ நம்ம கார்பன் எமிஷன் ஒன் ஆஃப் தி பிக் இஷ்யூ இல்லையா, ஸோ நம்மளால கார்பனை ஸ்டோர் பண்ணிக்குது அண்ட் எக்காலஜிக்கல் பேலன்ஸை என்ஷூர் பண்ணுது அண்ட் ப்ரொமோட்ஸ் எக்கோ டூரிசம் and scientific research and environmental education. So நம்மளால எக்கோ டூரிசம், ஸோ நமக்கு டூரிசம் ஃபெசிலிட்டேட் பண்ண முடியுது அண்ட் நிறைய பயாலஜிக்கல் திங்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா கன்சர்வ் பண்ணுது அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு இந்த வெட்லேண்டுங்கிறது செயல்படுகிறது, அதாவது கிளாவ் ஏரி. ஸோ நார்மலா வெட்லேண்டு இத்தனை ஃபீச்சர்ஸ் இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராம்சார் சைட்டாவும் அறிவிக்கப்படும். ஸோ நமக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது கிளாவ் ஏரி ஃப்ரெஷ் வாட்டர் பெரினியல் அண்ட் ஹை ஆல்டிடியூட் லேக் அருணாச்சல் பிரதேசத்தோட ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட், இந்தியாவோட 101st ராம்சார் சைட். ஸோ 2026 இப்பதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம்னா லோவர் திபாங் வேலி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வாட் இஸ் ராம்சார் சைட். ஸோ ராம்சார் சைட்னா என்ன? So Ramsar site is a wetland site designated under the Ramsar Convention for its international importance. So wetland எல்லா இடத்துலயும் தான் இருக்கும், பட் எல்லா நாடுகள்லயுமே இருக்கும். ஸ்பெசிபிக்கா இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு, முக்கியத்துவம் இருக்குன்னா அந்த சைட்டை ராம்சார் சைட் அப்படின்னு அறிவிப்பாங்க. அது என்ன சைட்டா இருக்கணும், வெட்லேண்டா இருக்கணும். வாட் இஸ் வெட்லேண்ட்? வெட்லேண்ட் மீன்ஸ் so land is submerged under the water for a year or for a certain period. ஸோ வந்து ஒரு நிலம் நமக்கு தண்ணி ஃபில் ஆகி ஒரு லாங் இயர்ஸ் அந்த இடம் வந்து சப்மர்ஜ்டா இருக்கணும்,
அந்த லேண்ட் வந்து தண்ணிக்கு கீழே இல்ல அப்படின்னா குறிப்பிட்ட வருஷம் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த லேண்ட் சப்மர்ஜ்டா இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெட்லேண்ட். ஸோ எக்ஸாம்பிள் பேடி ஃபீல்டு இருக்கு இல்லையா, நெல்லெல்லாம் போடுறோம் இல்லையா, ஸோ அந்த லேண்டு கூட ஒன் ஆஃப் தி வெட்லேண்டுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். குளங்களை சொல்லலாம், ஏரிகளை சொல்லலாம். ஏன்னா எல்லாமே லேண்ட் வந்து சப்மர்ஜ்டா தானே இருக்கு, இதெல்லாம் வெட்லேண்டுன்னு சொல்லுவோம். ஸோ வெட்லேண்ட் அண்டர் ராம்சார் கன்வென்ஷன் படி அறிவிச்சாங்க அப்படின்னா ஸோ இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், உலக நாடுகள் திரும்பி பார்க்கறது இல்ல நம்ம உலக நாடுகள் லெவல்ல எக்ஸ்பர்டைஸ் வாங்கிக்கிறது, ஃபினான்ஸ் ஃபண்ட் வாங்கிக்கிறது, இனியா சயின்டிஃபிக் டூல்ஸ் வாங்கிக்கிறது. ஸோ இது மூலம் வெட்லேண்டை கன்சர்வ் பண்ண முடியும், அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறது, ஸ்டடி பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே பண்ண முடியும். அண்ட் என்விரான்மெண்டலி நமக்கான அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கலாங்கிறத ஒரு வெல் பிளான் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னா Ramsar site is a wetland of international importance recognized under the Ramsar Convention and intergovernmental treaty. What is intergovernmental treaty? Treaty means between the two people or two countries இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், ட்ரீட்டின்னு சொல்லுவோம். intergovernmental treatyனா என்ன, மல்டிபிள் கவர்மெண்ட்ஸ் சேர்ந்து என்ன பண்றாங்க, ட்ரீட்டி போட்டுருக்காங்க. ஸோ ரெண்டு நாடுகளுக்குள்ள பண்ணிக்கிறது. ஸோ ராம்சார் கன்வென்ஷன்ல மினி கண்ட்ரிஸ் சேர்ந்து இந்த ட்ரீட்டியை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு அடாப்ட் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா 1971ல தான் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ராம்சார் அப்படிங்கிறது, ஸோ ராம்சார்ங்கிற பிளேஸ் ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி நேம் தான் ராம்சார். ஸோ அதனாலதான் இது பேரு ராம்சார் கன்வென்ஷன், ராம்சார் சைட். ஓகே, நெக்ஸ்ட் பர்பஸ் என்ன அப்படின்னா டு கன்சர்வ் அண்ட் டு ப்ரோமோட் எ வைஸ் யூஸ் ஆஃப் வெட்லேண்ட்ஸ். ஸோ வெட்லேண்ட் அழியாம பாதுகாக்கணும் இல்லையா. ஸோ ஏன்னா பல உயிர்கள் வாழக்கூடிய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அண்ட் ரேர் ஸ்பீசிஸ், ஸோ என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. through local, national and international cooperation. So நமக்கு ராம்சார் சைட் அறிவிக்கிறதுக்கு மூலமா so international level and national level and local level என்ன பண்ண முடியும்னா கோஆபரேஷன் கொண்டு வர முடியும். So local levelல நம்ம கோஆபரேஷன் கொண்டு வர மூலமா so local peopleோட knowledge gather பண்ணிக்க முடியும் and அதை நம்ம வேற இடத்துலயே நம்ம என்ன பண்ண முடியும்னா different wetlandக்கு preserve பண்றதுக்கு கன்சர்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியும். And criteria, so criteria தேர்வு அளவுகோல் பார்த்தோம் அப்படின்னா புவிசார் தாவர விலங்கு நீரியல் அல்லது நீர்வள அடிப்படையிலான குறிப்பிட்ட அளவுகோல்கள் சோ ஈரநிலங்கள் தேர்வு செய்யப்படுகிறது. சோ நமக்கு எக்கலாஜிக்கலா அண்ட் பொட்டானிக்கல் சோ வந்து தாவரங்கள் விலங்குகள், சோ சுவாலஜிக்கல் ஹைட்ராலஜிக்கல் சோ நீர் நிலம் அண்ட் பறவைகள் விலங்குகள் அண்ட் தாவரங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்த என்ன பண்ணுது அப்படின்னா முக்கியமான பிளேஸா இருக்கணும், அந்த வெட்லேண்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த ஏரியோ இல்ல அந்த நிலப்பகுதி அது ஈர நிலப்பகுதி என்ன எடுப்போம் அப்படின்னா நம்ம ராம்சார் சைட்டை அறிவிப்போம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா டெஃபினெட்லி இந்த பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கிறது அண்ட் ரெகுலேட் வாட்டர் and flood வந்து prevent பண்றது, recharge groundwater and help in climate change mitigation. What is climate change? So recent காலநிலை மாற்றம் பார்க்கறோம் இல்லையா. So புவியோட வெப்பமயமாதல் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, அதை நம்ம ரிடியூஸ் பண்ணணுங்கிறது நம்மளுடைய ஒன் ஆஃப் தி கமிட்மெண்டா இருக்கு. So 1 degree Celsius கூட நம்ம ரிடியூஸ் பண்ணணும். Okay, in India has many Ramsar sites like Chilika Lake in Odisha and Sundarban Lake and Tamil Nadu 20 sites இருக்கு. So காஷ்மீர்ல லோக்தக் லேக் and in Odisha, அதுக்கப்புறம் ஊலார் லேக் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இது எல்லாமே முக்கியமான லேக்கா இருக்கு. ஸோ பெனிஃபிட் நம்ம பார்த்தாலே சப்போர்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் அண்ட் ஃப்ளட் அண்ட் வறட்சியை தடுக்கிறது, பஞ்சத்தை தடுக்கிறது, ஸோ கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன் சப்போர்ட் பண்ணுது அண்ட் லைவ்லிஹுட் பீப்புள் அதை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு அந்த கிடைச்ச தாவர பொருட்களை பயன்படுத்துறதுக்கான ரைட்ஸ் அண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அண்ட் இம்ப்ரூவ் என்விரான்மெண்டல் ஹெல்த். ஸோ இந்தியாவோட ரீசன்ட் ராம்சார் சைட் பார்த்தோம் அப்படின்னா வெரி ஸ்பெசிஃபிக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ 101st வந்து ரீசெண்டா கிளாவேரி அருணாச்சல் பிரதேஷ். ஸோ அதுக்கு முன்னாடி 100வது ராம்சார் சைட் பார்த்தா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜெய்பிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம். அதுக்கு முன்னாடி 99 பார்த்தோம் அப்படின்னா ஷேக்கல் ஷீல் பேர்ட் சாங்சுவரி. ஸோ 99th ராம்சார் சைட். ஓகே, நெக்ஸ்ட் குஜராத்ல இருக்கக்கூடிய ஜாரிகண்ட். ஸோ 98th ஒன்று சீசனல் சலைன் வெட்லேண்ட். ஸோ இது என்ன வெட்லேண்ட் அப்படின்னா சலைன் வெட்லேண்ட். கிளாவ் ஏரி அப்படிங்கிறது நமக்கு ஃப்ரெஷ் வாட்டர், பட் ஆனா ஜாரிகண்ட் குஜராத்ல இருக்கக்கூடியது சலைன் வாட்டர். சலைன் வாட்டர் மீன்ஸ் உப்பு தன்மை அதிகமா இருக்கக்கூடியது, ஃப்ரெஷ் வாட்டர்னா ஸோ பிஹெச் லெவல் less than 7 அந்த மாதிரி நமக்கு
ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்லுவோம், சலினிட்டி கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் பாட்னா பேர்ட் சாங்சுரி உத்தரப்பிரதேஷ். ஸோ பாட்னானா நம்ம பீகார் நினைக்கக்கூடாது, பாட்னா பேர்ட் சாங்சுரி உத்தரப்பிரதேஷ். ஸோ இது வந்து நமக்கு ஃப்ரெஷ் வாட்டர் பேர்ட் சாங்சுரி. ஸோ 2026 இது நமக்கு எல்லாமே 2026ல் அறிவிக்கப்பட்ட ராம்சார் சைட்ஸ். ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் எதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலி 1980s தான் வந்து இந்தியா ராம்சார் சைட்ல ஜாயின் பண்ணுவாங்க, ராம்சார் கன்வென்ஷன்ல. ஓகே, ஸ்பெசிஃபிக்கா 1982. ஓகே, ஸோ ஒடிசால இருக்கக்கூடிய சிலிகா லேக் தான் ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட் ஆஃப் இந்தியா. அண்ட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர். ஸோ பிராக்கிஷ் வாட்டர் லெவல், பிராக்கிஷ் வாட்டர் மீன்ஸ் ஸோ சி ஆர் ஓஷன் லேண்ட் மிக்ஸ் ஆகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய லேக் என்ன சொல்லுவோம், என்ன வாட்டர் என்ன சொல்லுவோம், பிராக்கிஷ் வாட்டர் லெவல். ஓகே, ரிச் இன் பயோடைவர்சிட்டி அண்ட் மைக்ரேட்டரி ஆஃப் பேர்ட்ஸ். ஸோ நமக்கு பேர்ட்ஸ் அண்ட் பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய கேலடோ நேஷனல் பார்க் என்ன சொல்லிப்போம்னா 2வது ராம்சார் சைட்டு. ஸோ 1981ல் எதுக்காக இது ஃபேமஸ் அப்படின்னா மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அதிகமாக வந்து போகிற இடம். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஊலார் லேக்கு. ஸோ ரொம்ப முக்கியமானது லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக், ரொம்ப முக்கியம், இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் ஊலார் லேக்கு. ஒன் ஆஃப் தி ராம்சார் சைட்டு. ஸோ 3rd அறிவிக்கப்பட்டது. அண்ட் 4th ராம்சார் சைட் சுந்தர்பன். ஸோ வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடியது. ஸோ லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இன் த வேர்ல்டு. ரொம்ப முக்கியமானது லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இன் த வேர்ல்டு. அடுத்ததா ஸோ பரத்பூர் ஈரநில பரப்பு, பரத்பூர் வெட்லேண்ட் குஜராத்தில் இருக்கக்கூடியது 1992. இதுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். ஸோ அதுக்காக இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ இப்போ இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட்டா எது அறிவிக்கப்பட்டது? ஸோ இந்த கேள்விக்கான பதிலை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.